டெல்லியில் அமீரிடம் 5 மணி நேரத்திற்கும் மேலாக போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதன் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜா இணைகிறார். ராஜா, வணக்கம். தற்பொழுது நடைபெற்ற வரும் விசாரணையில் வெளிவந்த தகவல்கள் என்ன? வணக்கம். டெல்லியில் தயாரிப்பாளரான ஜாபர் சாதிக் போதைப் பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்ட நிலையில் இது தொடர்பாக இயக்குனர் அமீருக்கும் தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தலைமை அலுவலகம் சமன் அனுப்பியிருந்தது. இன்று தினம் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று. அதன்படி அவர் இன்று காலை விசாரணைக்கு ஆஜராகிறார். ஜாபர் சாதிக் தயாரிக்கும் இறைவன் மிக பெரியவன் என்ற திரைப்படத்திற்காக இயக்குனர் அமீருக்கு ரூபாய் 1 கோடி சம்பளம் பேசப்பட்டதாகவும் அதற்கு முன்பணமாக 28 லட்சம் ரூபாய் அமீருக்கு ஜாபர் சாதிக் கொடுக்க இருந்ததாகவும் அதேபோல் படப்பிடிப்பானது 70% முடிந்த நிலையில் தரப்பு மீதி உள்ள படம் எடுக்க முடியாமல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு இருக்கிறது. ஜாபர் சாதிக்கும் இயக்குனர் அமீருக்கும் கடந்த 2014 முதல் நண்பர்களாக பழக்கம் இருந்ததாகவும் லீ கேஃபே என்கிற உணவகத்தை இருவரும் பார்ட்னராக செயல்பட்டு வந்ததாகவும் தெரிய வந்திருக்கிறது. இயக்குனர் அமீர் இதற்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் அவருக்கு சமன் அனுப்பப்பட்டு தற்போது அவரிடம் விசாரணையானது காலை முதல் தொடங்கி சுமார் 5 மணி நேரத்துக்கு மேல் இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அதே அதிகாரிகள் அவர்களிடம் பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த வழக்கிற்கு அமீர் சார்பு வழக்கறிஞர்கள் யாரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. ஜாபர் சாதிக் என்னென்ன வழியில் எல்லாம் பணத்தை பயன்படுத்தினார், கருப்பு பணத்தை எவ்வாறு வெள்ளையாக மாற்ற முயற்சி செய்தார், எந்தெந்த வகையில் எல்லாம் பணம் செலவழிப்பார் என்று யாரையாரெல்லாம் தொடர்ந்து அவர் சந்தித்திருக்கிறார் என்ற பல்வேறு விஷயங்கள் அமீரிடம் கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது. தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவது முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. காலையில் தொடங்கிய சுமார் 11 மணிக்கு மேல் தொடங்கிய இந்த விசாரணையானது மாலை 6 மணி ஆகியும் இன்னும் மாலை 6 மணி கிட்டத்தட்ட ஆக போகிறது. இருந்தாலும் தொடர்ந்து இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.